நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் ஹட்டன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த சில தற்காலிக கடைகள் சேதமடைந்துள்ளன. தீபாவளியை முன்னிட்டு ஹட்டன் டிக்கோயா நகர சபையினால் வழங்கப்பட்ட இடங்களில் வர்த்தகர்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இவ்வாறான தற்காலிக கடைகளை நேற்று பெய்த மழையினால் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2 நாட்களாக பெய்த மழையினால் மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் பதுரலிய களவான வீதியின் மிதிலன பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பிரதேசத்தின் வாகன போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் அக்குரண பகுதியின் சில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. A9 வீதியின் வைத்தியசாலை சந்தியும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.